அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைரக்டா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பேஜ்ல நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்துருந்தாங்க. என்ன அது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே நமக்கு தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற பேஜ்ல நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதுல நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பை கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் தான் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்றத எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜஸ் தான் இருக்கும். சரிங்களா? கம்யூனிசம் பத்தின ஒரு டாக்குமெண்ட், ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பா இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெரியார் அவர்கள். சரிங்களா? எப்ப பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1929. சரியா? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டான ஒரு விஷயம். ஆனா இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை இந்தியன் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பர்சன்ஸ்ல பெரியார் அவர்களும் ஒருத்தர். சரிங்களா? இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியாது. மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஏர்லியஸ்டா நடந்திருக்கும். 1956 அரியலூர்ல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்து அரியலூர்ல டீரெயில் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த ரயில் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அப்போ ரயில்வே மினிஸ்டரா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி. ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப இன்டெகிரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரயில் விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று பல பேர் வந்து அவரை வந்து வற்புறுத்தி இருப்பாங்க. நீங்க ரிசைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா தார்மீக பொறுப்பேற்று அவரு நான் தான் இந்த துறையோட அமைச்சரா இருக்கேன். நான் பொறுப்பேற்று என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிடென்ட் நடந்தோடனே ரிசைன் பண்ணியிருப்பாரு திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம குரூப் ஒன் மெயின்ஸ்ல ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி அதுக்கெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எத்திக்ஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? குரூப் ஒன் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன் பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 20 இன்னைக்கு ஆக்சுவலி செப்டம்பர் 20 இல்லையா? செப்டம்பர் 20 1924ல தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் அது வந்து ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஜான் மார்சல் நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஒரு டைரக்டர் ஜெனரலா இருந்த ஜான் மார்சல் வந்து ஒரு பெரிய ஆர்டிகல் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மீதி உள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்ச விஷயங்கள் தான். ஓகேங்களா? நமக்கு A3 புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் தான் முக்காவாசி அங்க இருக்கு. பெருசா வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் செப்டம்பர் 20 1924 வேர்ல்டுக்கே தெரிய வருது இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அது நடந்து ஒரு 100 இயர்ஸ் ஆயிருக்கு எக்ஸாக்டா. ஸோ அதனால ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பெருசானா உள்ள நமக்கு எல்லாமே படிச்ச கண்டென்ட்ஸ் தான் உள்ள இருக்கு. சரிங்களா? ஒரு சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு? அந்த சிவிலைசேஷனோட எக்ஸ்டென்ட் நார்த் சவுத் பார்டர் என்ன? என்ன மாதிரியான உலோகங்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க? என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்க செஞ்சிருந்தாங்க? அவங்களோட அந்த நகர்ப்புற அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இந்தியன் சிட்டிஸ்ல என்னென்ன ஹரப்பன் சைட்ஸ் இருக்கு? பாகிஸ்தான்ல என்னென்ன ஹரப்பன் சைட்ஸ் இருக்கு? பெரிய பெரிய அந்த ஆர்கியாலஜிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இதை பத்தி? இதோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஸோ திருப்பி அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்ததா இங்க வந்தோம் அப்படின்னா கமிட்டி continues to work on MSP proposals says யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு MSP அப்படிங்கிறது குரூப் 2 மெயின் சிலபஸ்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்தியில வரப்ப பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2021 22ல விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய லெவல்ல நடந்துச்சு. எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ அந்த டைம்ல போடப்பட்ட கமிட்டி தான். யார் தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் அகர்வால் தலைமையில. சஞ்சய் அகர்வால் கமிட்டி தான் இந்த கமிட்டியோட பேரு. சஞ்சய் அகர்வால் கமிட்டி மொத்தம் 29 பேர் கொண்ட கமிட்டி இது. ஓகேங்களா? இந்த கமிட்டி
அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி. உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, நிறைய விஷயங்கள பத்தி படிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, கிராப் டைவர்சிஃபிகேஷன் ஓகேங்களா? கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரே கிராப்பை பயன்படுத்தலாமா? இல்ல மாத்தி மாத்தி கிராப்பிங் பேட்டர்ன வந்து மாத்தலாமா? அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்தியால கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத ஸ்டடி பண்றாங்க. ஓகேங்களா? கிராப்பிங் பயிரிடும் நடைமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்றாங்க. மத்தபடி பார்த்தோம்னா, நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் இத பத்தி ஸ்டடி பண்றாங்க. இந்தியால எப்படி இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ப்ரமோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கமிட்டி பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்பி அப்படிங்கிற மினிமம் சப்போர்ட் பிரைஸ லீகலைஸ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத பத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க தான் குடுக்க போறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2004ல அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி. அது தனியாவே நமக்கு சிலபஸ்ல குடுத்திருக்காங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தனியா ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் ஆகி வர டாபிக்ஸ்லாம் நம்ம தனியாவே பார்ப்போம். ஸோ இங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஓகேங்களா? எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டியும் இந்த எம்எஸ்பி லீகலைஸ் பண்றத பத்தி எம்எஸ்பி வந்து எவ்வளோ இருக்கணும்? அதாவது ஆவரேஜ் புரொடக்ஷன் காஸ்ட்டோட ஒரு 50% அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நம்ம முன்னாடியே நெறைய டைம் இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி வந்து எம்எஸ்பிய லீகலைஸ் பண்ணலாமா? வேண்டாமா? ஏன்னா இப்போ வரைக்கும் எம்எஸ்பி அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு முடிவாக தான் இருக்கு. அத லீகலைஸ் பண்ணது கிடையாது இதுவரைக்கும். சரிங்களா? லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும் நம்மனால கோர்ட்ல போய் கேஸ் போட முடியும். அரசாங்கத்துடைய கொள்கை முடிவா இருக்கிறப்ப, அரசாங்கம் எடுக்கிறது அந்த இடத்துல முடிவாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் விவசாயிகள் சமீபத்தில பிப்ரவரி மாசம் கூட உத்தரகாண்ட், அ ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் சைட்லலாம் பார்த்தோம்னா புரொட்டஸ்ட் நடந்துச்சு. இல்லையா? ட்ரோன் வச்சுலாம் கண்ணீர் புகை கொண்டு போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விவசாயிகள் இத தான் கேட்டிருந்தாங்க. எம்எஸ்பிய லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ப ஹோம் மினிஸ்டர் இவரு தான் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்க்கும் இவரு தான் மினிஸ்டர். சரிங்களா? அதாவது 2021 அந்த டைம்ல தான் வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. உருவாக்குனதுலேருந்து அமித்ஷா அவர்கள் தான் அந்த துறையோட அமைச்சராகவும் இருக்கார். சரிங்களா? ஸோ அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 ஒயிட் ரெவல்யூஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? முன்னாடி வர்கீஸ் குரியன் அவர் வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா? மில்க் புரொடக்ஷன் ரிலேட் பண்ணி வரதான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ அப்ப ஒயிட் ரெவல்யூஷன் 2.0ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எம்பவர்மென்ட் ஆஃப் வுமன் அண்ட் கிரியேட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். வுமன் எம்பவர்மென்ட் ஓகேங்களா? ஏன்னா இந்த டைரி செக்டார்ல இப்போ அதிகமா எம்ப்ளாய் ஆகி இருக்கிறது. ஓகேங்களா? இவங்க வந்து எம்ப்ளாய்டா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி பிசினஸா இருக்கும். மாடு வச்சிருப்பாங்க, பால் கறப்பாங்க. அத அந்த வீட்டு தலைவர் வந்து வீடு வீடுக்கு போய் பால் குடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த இதுலயும் விமன் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. இப்ப விமன் எம்பவர்மென்ட்ட இந்த இடத்துல ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஏதாவது பினான்சியல் இன்சென்டிவ்ஸ்லாம் குடுக்கணும். அந்த மாதிரி. அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ இந்த டைரி செக்டார்ல உருவாக்கணும். ஓகேங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ. ஓகேங்களா? ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ எப்படி உருவாக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0வோட இன்னொரு எய்ம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? மில்க் ப்ரொக்யூர்மென்ட் இருக்கு இல்லையா? மில்க்க வந்து இப்ப ஒரு பால்காரங்க இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் மூலியமா பால நெறைய வாங்குவாங்க. இப்ப ஆவின் இருக்கு அப்படின்னா, ஆவின் வந்து நம்ப பால் மாடு வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து பால் நெறைய வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மில்க்கோட ப்ரொக்யூர்மென்ட்ட வந்து அடுத்த 5 வருஷத்துல 50% இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொக்யூர்மென்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 50% வந்து இன்கிரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது 2 தான் மேஜரான எய்ம்ஸ். ஓகே. எய்ம்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ விமன் எம்பவர்மென்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் ப்ரொக்யூர்மென்ட் ஆஃப் மில்க் பை டைரி கோஆப்பரேட்டிவ்ஸ் டு இன்கிரீஸ் பை 50% இன் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்டிகல்ல நெறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. நமக்கு தேவையானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். சரிங்களா? மத்தபடி இந்த புரோகிராம் எத ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, ஒரு 4 ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, விமன் எம்பவர்மென்ட். எம்பவரிங் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அடுத்தது என்ஹான்சிங் லோக்கல் மில்க் புரொடக்ஷன். ஓகேங்களா? லோக்கலா அந்த மில்க் புரொடக்ஷன் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணணும். அதான் என்ஹான்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது
இந்த பால்வளத்துறையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்தனிங் டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸ் ஏரியா. கடைசியா பார்த்தோம்னா, இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோட ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப பூஸ்டிங் டைரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ 4 ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான விஷயங்கள்னா இது 2ம் தான். ஓகேவா? ஸோ எல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். சரியா? நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.